எப்படி? எல்லாம் உன் பொறுப்பை பார்த்துதான். இவ்வளவு பொறுப்பா நாங்க உன்னை பார்த்ததே கிடையாதுடா. கலக்குற. பின்ன எதிர்த்த மாதிரி இருக்கிற காவேரி டெக்ஸ்டைல்ஸ் திரும்ப நம்ம கைக்கு வர வேண்டாமா? அதுக்கு இப்பெல்லாம் ஒன்னாதான் உண்டு. போய் வியாபாரத்தை பாரு. டேய், கடைக்குள்ள வர ஒரு கஸ்டமர் கூட வெறுங்கையோட வெளியே போக கூடாது. பாத்துக்கலாம்டா. வேடிக்கை பார்க்க வந்தவன கூட கஸ்டமரா மாத்து. சரி, போ 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 போ. இப்ப வரைக்கும் எவ்வளவு கணக்கு வந்திருக்குன்னு பாரு. சரிங்க மாமா. மாறா, உனக்கு என்னடா? இல்ல, கண்மணி மனசுல ஸ்ட்ராங்கா இடம் பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்றா. ஐடியா? என்கிட்ட இல்லாத ஐடியாவா? இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணு இல்லையே, ஒண்ணுமே இல்ல. ஏன் மாமா ஐடியா கேக்குறது உங்களுக்கு ஆள் இல்ல? இல்ல, ஏன் சிரிக்கிற? மாறனுக்கு என்ன? மாறன் சூப்பர் சூப்பர் ஐடியாலாம் வச்சிருப்பான். எல்லா ஐடியா வச்சிருப்பான். ஆமா ஆமா, நீங்க தான் உங்க தம்பியை பத்தி மெச்சுக்கணும். நான் லவ்வுக்கு ஐடியா கொடுத்து எத்தனை கல்யாணம் நடந்திருக்கு தெரியுமா? தெரியும் தெரியும். எல்லா கல்யாணத்திலயும் உனக்கு தான் முதல் மரியாதை செய்யறதுக்கு கூப்பிட்டாங்க. இது இருக்கிறத மறந்துட்டேன். சும்மா என்னத்தையாவது ஒரு ரீல சுத்த வேண்டியது. மாமா, நான் ஐடியா தரேன். கேட்டுக்கங்க, இவங்க 5-10 லவ் பண்ணிருக்காங்க, ஐடியா சொல்ல போறாங்க. எக்ஸ்பர்ட், ப்ரொஃபஷனல், PhD வாங்கியிருக்காங்க. கேட்டுக்குங்க. சரி சரி சரி, நீயே சொல். மாமா, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. சரி வீரா, சொல்லு. நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒர்க் அவுட் ஆகுமா வீரா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுமா? டேய் டேய், இல்ல காலேஜ் போறதா சொன்னாங்க, ஆட்டோ ஓட்டுறதாவும் சொன்னாங்க. பார்த்தா எதுவும் பண்ற மாதிரி தெரியலையே, அதான் கேட்டேன். அது எல்லாத்தோட சேர்த்து இதுவும் ஏன் கடை தான். அது நம்ம கடை. வாங்க. மாறன் க்ளோஸ் ஃப்ரெண்ட். மது, என்ன ஸ்வீட் வேணும், எவ்வளவு வேணும்னு சொன்னீங்கன்னா அத்தை கிட்ட நாங்க சொல்லிடுவோம். எங்க கம்பெனில வேலை பார்க்குற எல்லாருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கணும். ஓ சரி, நீங்க சொல்லுங்க. வீராவும் மாறனும் முன்னாடில இருந்து ஃப்ரெண்ட்ஸ். சோ நீ வீரா கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசணும். நான் யார்கிட்டயும் பார்த்து பேசி பழக்கம் இல்ல, மத்தவங்க தான் என்கிட்ட பார்த்து பேசுவாங்க. ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. வீராவை ஏதாவது சொன்னா மாறனுக்கு பிடிக்காது. மாறனுக்கும் அப்படிதான். அதனாலதான் அப்படி சொன்னேன். ஐயோ, என்னால முடியலையே அம்மா. ராகவா, டேய் ராகவா, என்னாச்சுடா? காய்ச்சல் 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 காய்ச்சலா? காய்ச்சல். சுடுதே 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 சுடுதே. ஐயோ, பிளான் பக்காவா போயிட்டு இருக்கு. குறுக்கு இந்த அத்தையை மறந்துட்டானுங்களே. ராகவா, ராகவா, உனக்கு உடம்பு ரொம்ப சுடுதா? உள்ள ஆமா அத்தை, சுடுது. வெளியே ஒண்ணுமே தெரியலடா. உள் காய்ச்சல் அத்தை, உள் காய்ச்சல்.
காய்ச்சலா உள் காய்ச்சல் ஐயோ. சரி நான் போய் கஷாயம் வச்சு கொண்டு வரேன் கஷாயம் குடிச்சா சரியாயிடும் ஐயோ, கஷாயம் எல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தை. அம்மா கொஞ்சம் பாத்துக்குமா பிள்ளைய நான் போய் கஷாயம் கொண்டு வரேன் பாத்துக்கோ ஐயோ உடம்பெல்லாம் வலிக்குதே குளிருதே ராகவா ராகவா இந்த எழுந்துரு என்னது? கஷாயம் குடி எழுந்துரு வேணாம் அத்தை. எழுந்துரு வேணாம் சொல்லக்கூடாது எழுந்துரு எழுந்துரு இது குடிச்சா ஜுரம் எல்லாம் சரியா போயிடும் குடி கொஞ்சம் கொஞ்சமா குடிடா கொமட்டிட்டு குடலெல்லாம் வெளியே வந்துடும் போல குடி இருக்கே. குடி ராகவா இது குடிச்சா சரியாயிடும் குடி குடிச்சு குடிச்சு அப்படியே மூக்க பிடிச்சிட்டு ஃபுல்லா குடிச்சு குடி குடி பாத்துடா பாத்து ஐயோ கடவுளே ஏன்டா உனக்கு இந்த மாதிரிலாம் வருது வெளியே ஒண்ணுமே தெரியல உள்ள மட்டும் அவ்வளவு காய்ச்சல்ன்ற குடி போதும். இன்னும் கொஞ்சம் குடி டேய், டேய். ஐயோ எங்க இப்படி இருமுற நீ கஷாயம் குடிச்சா சரியாயிடும்டா கடவுளே கண்மணி என்ன கண்மணி இப்படி அழுத்திட்டு இருக்கான் காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்றா ஆனா மேல சுடவே இல்ல உள் காய்ச்சல் அத்தை. உள் காய்ச்சல் உள் காய்ச்சலா இப்ப என்ன பண்றது முடியலையே வீரா இங்க இருக்கலாது வீரா முடியலையே வீரா கிட்ட ஃபோன் பண்ணி கேக்கலாம் போ அத்தை, போ இது என்ன மேல சுடவே இல்ல இப்படி போட்டு நடுங்குறா அணத்துக்கிட்டே வேற இருக்கா